எங்க வேணாலும் விசாரிச்சு பாருங்க. இன்னும் சொல்லப்போனா சுத்துப்பட்டி 18 பட்டியில விசாரிச்சுக்கோங்க. எங்களோட பிரைஸை யாருமே கொடுக்க முடியாது இந்த ஏரியாலன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 22 லட்ச ரூபா பட்ஜெட்லயே வீடு 3-4 லட்ச ரூபாய் கையில இருந்தா போதும். 2.5 சென்ட்ல இருந்து 4 சென்ட்ஸ் வரைக்கும் மேஜரா 2.25 30க்கு 40 அது மாதிரி வந்து மேஜரா வந்து எல்லாமே பிரிச்சிருக்கு. ஸ்டேட் ஹைவேல இருந்து 800 மீட்டர்ஸ்லயே வந்து சைட் நீங்க ரீச் பண்ணிடலாம். இப்போ சரௌண்டிங் எல்லாமே ரெசிடென்ஷியல் தான், ஃபுல்லா ரெசிடென்ஷியல் பேஸ் பண்ணி தான். ஓகே ஓகே. அதனால வந்து அதுக்கான அப்ரிசியேஷன் டெஃபினட்டா இருக்கு. ஹே கைஸ், இன்னைக்கு மேக் மை ஹோம்ஸ் அவங்களோட ஒரு நியூ ப்ராஜெக்டான விஷாகா வில்லாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை அன்னூர் ஏரியாலேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ப்ரீமியம் டெவலப்மெண்ட் இருக்கும், எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். இன்னைக்கு நம்மளை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வர்ற வழியிலேயே எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்க. இன்னும் சொல்லப்போனா சுத்துப்பட்டி 18 பட்டியில் விசாரிச்சுக்கோங்க. எங்களோட ப்ரைஸை யாருமே கொடுக்க முடியாது இந்த ஏரியாலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் இந்த இடம் எப்படி கொடுத்துருக்காங்க, என்னென்ன டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக அது என்ன அன்பீட்டபிள் ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் விஷாகா வில்லாஸ்க்கு. பட் உங்களுக்கு ப்ரைஸை விட இங்கே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய குவரிஸ்க்கு அப்புறமா தான் நான் வந்து ப்ரைஸை ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ மேக் மை ஹோம்ஸ்லேருந்து மதன் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மதன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஏன்னா எப்பவுமே மேக் மை ஹோம்ஸோட ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய ரிவீல் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சொன்னது என்னன்னா, ப்ரைஸ் நாங்க கொடுக்குற ப்ரைஸை இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சரௌண்டிங்ஸ்ல யாருமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஸோ அதனாலே ப்ரைஸோட போயிடலாமா? லொகேஷன் அண்ட் ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்களேன். ஏன் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நீங்க சொல்றீங்க, நானும் தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா. மேக் மை ஹோம்ஸ்ல இருந்து இப்போ நியூவா ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோங்க. இது வந்து 2 ஏரியா பேஸ் பண்ணி வருதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் அன்னூர்லேருந்து ஒரு கனெக்டிவிட்டி ரோடு இருக்குது, நீங்கள் சத்தி ரோட்லேருந்து ஒரு கனெக்டிவிட்டி ரோடு இருக்குது. 2 ரோடு அப்ரோச் இருக்குது இந்த சைட்டுக்குன்னு. நீங்கள் அன்னூர்லேருந்து வரீங்கன்னா வந்து டுவர்ட்ஸ் தென்னம்பாளையம் ரோடு ஸ்டேட் ஹைவேலேருந்து 800 மீட்டர்ஸ்லேயே வந்து சைட் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இன்னொரு மேஜர் அப்ரோச் ரோடு வந்து என்னென்னா வந்து நீங்கள் சத்தி ரோட்டு வழியாகவும் வரலாம். சத்தி ரோட்டிலேருந்து கரியாம்பாளையத்துலேருந்து வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டைம்லேயே வந்து சைட்டை சீக்கிரம் ரீச் பண்ணிடலாங்க. அப்போ இதை ஆக்சுவலாக பார்த்தாலுமே நீங்கள் சொன்ன இந்த 2 அப்ரோச் ரோட்ஸுமே ஒரு வித்தின் 5 மினிட்ஸ் நம்ம ரீச் ஆகிற மாதிரி தான் இல்லையா? ஆமாங்க. எக்ஸாக்டா இந்த ஊரோட பேரு சார்? ஆக்சுவலாக இது வந்து பில்லிப்பம்பாளையங்கிற பஞ்சாயத்தில் இருக்குங்க. இது வந்து நீங்கள் அன்னூர்லேருந்து வரும்போது குமாரபாளையம் பேரூராட்சி லிமிட்டுக்கு பக்கத்துலேயே சைட்டு வருது. அது இல்லாமல் அங்கே அன்னூர்லேருந்து குமாரபாளையம் தென்னம்பாளையம் ரோடு வந்து ஸ்டேட் ஹைவேங்க. அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து நியரஸ்ட்லேயே வந்துடும் ப்ராஜெக்ட் ஆனது. ஓகே சூப்பர். ஏன்னா இது போதும் இல்லை, ஆல்மோஸ்ட் அப்ரோச் ரோட்ஸ் 2 வழியிலுமே ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸு. ஸ்டேட் ஹைவேலேருந்து 800 மீட்டர்ஸ். ஆல்மோஸ்ட் லொக்கேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு குமாரபாளையம் இந்த அன்னூர் ஏரியாலையும் சரி, நீங்கள் சக்தி ரோட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் தெரியும் குமாரபாளையம் அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கிற பேரூராட்சிக்கு பக்கத்துலேயே சைட் அப்படிங்கும்போது லொக்கேஷனுக்கு ஒரு டிக்கை போட்டுருவோம். ஏன்னா பெஸ்ட்டான ஒரு லொக்கேஷன். ஏன்னா உங்கள் சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் நிறைய விசிட் பண்ணியிருக்கேன். டெவலப்மெண்ட்ஸ்க்கு குறையே இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பட்ஜெட் வைஸ் இது வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கீங்க இந்த ஏரியாலங்கிறதுனால நான் கேட்குறேன், என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க? இந்த டெவலப்மெண்ட் பொறுத்தளவு பார்த்துட்டோம்னா வந்து சரௌண்டிங் ஃபுல்லாமே காம்பவுண்ட் வால் வந்துருங்க. கேட் என்ட்ரன்ஸ் ஆச்சு வந்துடும், சேம் கேட் வந்துடும். அது இல்லாமல் வந்து செக்யூரிட்டி சர்வீசஸும் இருக்காங்க. 24/7 வந்து செக்யூரிட்டியும் இருப்பாருங்க. அது இல்லாமல் வந்து ரோட் பேஸ் பொறுத்தளவு பார்த்துட்டோம்னா வந்து 40 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். மெயின் ரோடு 33 ஃபீட் வந்துடும். கட் ரோடு எல்லாமே 24 ஃபீட் அதில் அந்த ரேஞ்சில் இருக்கும். அது இல்லாமல் வந்து 30,000 லிட்டர் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. அதிலிருந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவல் பைப் லைனும் தனியாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இப்போ ட்ரீஸ்ன்னு பார்த்துட்டோம்னா க்ரீனரியாக இருக்கணும்னு சொல்லி சரௌண்டிங் நல்ல க்ரீனரியாக இருக்கும். அதுவும் சைட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக ப்ராப்பராக ட்ரீ பிளான்டேஷனும் பண்ணியிருக்கு. அதுக்கு ட்ரிப்ரிகேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியான்னு பார்த்துட்டோம்னா வந்து 1/2 ஏக்கராலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்டர்ஸ் வாக்கிங் ட்ராக்கு, சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு, சீட்டிங் பெஞ்சஸ்ஸு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி இப்போ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்குங்க. மெயினான மேட்ரு என்னென்னா வந்து ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பராக கொடுத்து அதுலேருந்து அவுட்லெட்டும் வெளியே போகிற மாதிரி வந்து ப்ராப்பர் அவுட்லெட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 3 டேஸாக தான் வந்து நம்ம வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கான பிடிச்ச சைட்ஸ் எல்லாமே வந்து நல்ல இதாகவே எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா ப்ரைஸ் வென் கம்பேர்டு டு திஸ் ஏரியா நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணாலும் அன்பீட்டபிள் ப்ரைஸுங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். ஏன்னா ப்ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நமக்கு டெவலப்மெண்ட்டில் ஏதாவது குறை வச்சுருவாங்களோ அப்படின்னு யோசித்தேன். நெவர். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் ஆர்ச்சு
என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருந்து இப்போ இந்த ரோடு 40 40 ஃபீட் feet ரோடு road. இல்லையா? ஆமா ஏன்னா ரோடுமே பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்குது. ஆல்மோஸ்ட் லாரி மாதிரியான வெஹிக்கிள் ஒரு 2 கிராஸ் பண்ணி போனால் கூட உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் போல் அந்தளவுக்கு வைடான தார் ரோட்ஸு, 2 பக்கமே ட்ரீ பிளான்டேஷன்ஸ், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரிப் இரிகேஷனு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, குழந்தைங்களுக்கு தனியாக வந்துட்டு ஒரு 1/2 ஏக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்டர்ஸ்க்கு வாக்கிங் ட்ராக்கு, பேசிக் அம்யூனிட்டிஸ்லேருந்து ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுமோ எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இப்போ விஷாகா வில்லாஸ் வந்து எவ்வளோ ஏக்கர்னா 1/2 ஏக்கரில் நீங்கள் பார்க்குக்கு கொடுத்துருக்கீங்கும் போது இது பெரிய லே அவுட்டு தான். ஸோ எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட்டு இப்போ நான் ஒரு இடமா வாங்கணும் அப்படிங்கும்போது மினிமம் எவ்வளோ சென்ட்லேருந்து வாங்கிக்க முடியும்? கண்டிப்பாங்க. இது வந்து விஷாகா வில்லா பொறுத்தளவு வந்து அது 9 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. 205 சைட்ஸாக போட்டிருக்கோங்க. டிடிசிபி பிளாட்ஸ் வந்து 205 சைட்ஸாக இருக்குது. இதுக்கு அப்ரூவல்னு பார்த்தா டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்கோம், அது போக ரெரா அப்ரூவ்டுமே வாங்கியிருக்கோம். 2 அப்ரூவ்டுமே ப்ராப்பராக வாங்கியிருக்கு. அது இல்லாமல் பார்த்துட்டோம்னா இங்கே சைட்ஸ் வந்து எவ்வளோ சென்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா 2.5 சென்ட்லேருந்து 4 சென்ட்ஸ் வரைக்கும் மேஜராக 2.25 30க்கு 40 அது மாதிரி வந்து மேஜராக வந்து எல்லாமே பிரிச்சிருக்கு. இது வந்து ஃப்ரெஷ் லே அவுட்டுங்க. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கம் இப்போ நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஏன்னா முக்கியமாக இதுதான் எதிர்பார்ப்போம். ஃப்ரெஷ் லே அவுட்டுங்கிறத வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இப்போ வீடியோ போட்டு அது இவங்க லான்ச்சிங்க்கு அப்புறமா அது உங்களுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் கழிச்சு நீங்கள் வர்றவங்க எல்லாருமே கிழக்கு வடக்கு கேட்டு நிற்பாங்க. அந்த டைமில் வந்து ஒரு ப்ரீமியம் கார்னர் பிளாட் வேணும் அப்படின்னாலும் அவைலபிலிட்டி இருக்காது. பட் இதுக்கப்புறமா தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரெஷ் லே அவுட்டுங்க. ப்ரீமியம் நீங்கள் கார்னர் சைட் கேட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு கிழக்கு வடக்கு பார்த்த மாதிரி வேணும், எப்படி பார்த்தாலும் கிடைக்கும். முக்கியமாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா மினிமம் ஒரு வீடு கட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு காம்பேக்டாக ஒரு 2.5 சென்ட் இருந்தாலே அழகாக 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் எனக்கு போதும்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லுன்னா மேஜராக 2.5 சென்ட் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அப் டு 4 சென்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருந்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு காம்பேக்ட் சென்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது வீடு அப்படின்னாலும் சரி, இப்போ இடத்துக்கே நிறைய லோன்லாம் பண்ணி தராங்க. இந்த சைட்டுக்கு எப்படி? இந்த சைட்டுக்கு வந்து ப்ராப்பராக வந்து லே அவுட் ஃபுல்லாமே வந்து ஏபிஎஃப் பண்ணியிருக்கோம். ஏபிஎஃப்னா வந்து லே அவுட் அப்ரூவல்னு சொல்லுவாங்க. இந்த லே அவுட் ஃபுல்லாமே பேங்க்குக்கு கொடுத்து நம்ம எல்லா சைட்ஸுமே வந்து அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ கஸ்டமர் வர்றாங்கன்னா வந்து கஸ்டமரோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு நம்ம லோன் போய்க்கலாம். ஆல்ரெடி எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேங்க்கில் அப்ரூவ்ட் ஆகிருக்கும். ஆமாம், இதில் வந்து HDFC, PNP, ICICI, IDFC, ஆதித்யா பிர்லா எல்லா இதுலேயுமே வந்து ஏபிஎஃப் பண்ணியிருக்கோங்க நாங்கள். ஸோ லோன்னு பார்க்கும்போது இப்போ இடத்துக்கே நம்ம பண்ணலாம். ஆமாங்க, நீங்கள் நிலத்துக்கே வந்து நீங்கள் வந்து லோன் பண்ணிக்கலாம். 70-75% வரைக்கும் பிளாட்டுக்கே லோன் போய்க்கலாம். எப்படின்னா வந்து இப்போ ஒரு 2.25 சென்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது ஒரு வந்து 3 lakhs அந்த ரேஞ்ச் இருந்தாவே போதும். நீங்கள் வந்து மொத்த பிளாட்டையும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, பேலன்ஸ் நீங்களே ஃபுல் சப்போர்ட் பண்ணி நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, ஓகே. சரி, இப்போ ப்ராப்பரா இடம் வாங்குறதுக்கு 75% வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். ஒரு 3 லட்சம் இருந்தாலும் இங்க இடம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து என்ன மோஸ்ட்லி வாங்க போறவங்க இதுக்கு ஒன்று வீடு வாங்க போறோம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட். கண்டிப்பா இப்போ வீடா பண்ணும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் சரி, அன்னூர் சரி, அவினாஷி எங்க போனாலும் அரௌண்ட் crore கணக்குல போயிடுச்சு வீடுன்னு யோசிக்கிறப்போ. ஏன்னா அந்த டெவலப்மெண்ட் இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே செம்ம டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஒரு பர்டிகுலரா ஒரு நடுத்தர மக்களுக்கான ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவுல இருந்து பண்ண முடியும்? பேசிக் பிரைஸ் மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த இதுலன்னு பார்த்துட்டா 1 BHK 2 BHKன்னு பார்த்துட்டா 1 BHK 22 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாங்க. 2 BHK பார்த்துட்டோம்னா 30 lakhsலேருந்து பண்ணலாம். அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். இதே 1 BHKன்னு பார்த்துட்டோம்னா வந்து ஒரு 3 to 4 lakhs இருந்தால் போதும், டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம், பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் வந்து 2 BHKன்னு பார்த்துட்டோம்னா அது 4 to 6 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் போதும். அதுக்குள்ள தாராளமாக நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க. ஓகேங்க, சூப்பர். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 22 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வீடு 3-4 லட்ச ரூபாய் கையில் இருந்தால் போதும். அதே நீங்கள் 2 BHK வேணும் அப்படின்னா கூட அப் டு 4 to 6 lakhs அப்ராக்சிமேட்டாக உங்கள் கையில் இருந்தால் போதுமா, இவங்களே லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வீடுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க.
எல்லாமே ஓகே தானே. 22 லட்சம் ரூபாயில் இன்னைக்கு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் லோன் நீங்களே பண்ணி கொடுத்துட்றீங்க. இடமும் காம்பேக்டாக ஒரு 2.5 சென்ட்ல இருந்தே அவைலபிளாக இருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் புளி வருதுங்கிற மாதிரி இன்னும் ப்ரைஸ் சொல்லலைன்னு நிறைய பேர் முடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த சைட்டோட ஹைலைட்டே ப்ரைஸ் தான் சொல்லி கொடுப்பீங்க. என்ன ப்ரைஸ்ல தான் கொடுக்குறீங்க சென்ட்? 4,75,000 ரூபாங்க பர் சென்ட். ஓகே. இப்போ என்னன்னா வந்து 2 மந்த்ஸ் கழிச்சு நம்ம வந்து லான்ச்சிங் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு ஃப்ரெஷ் லேஅவுட்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து 4,50,000 ரூபா ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸாக கொடுக்குறோங்க. ஓகே, சூப்பருங்க. ஏன்னா இப்போ உண்மையிலேயே இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் விசாரிங்க. அஸ் யூஷுவல் நிறைய வீடியோஸ் எடுக்க போகிறோம்ல, நமக்கு அந்த ப்ரைஸ் தெரியும். சென்ட்டு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் பார்த்தப்ப 6-6.5 லட்ச ரூபா பெர் சென்ட்டு தான் போட்டிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் 4.25 லட்ச ரூபா பெர் சென்ட்டுக்கு கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராகவும் உங்களுக்கு 25,000 ரூபா மைனஸ் பண்ணி சென்ட்டுக்கு 4.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இடம் வாங்குறது ஆகிப்போச்சு. ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர்லேயே நீங்கள் வாங்கிருங்க. இடத்துக்கும் லோன் பண்ணி தராங்க. அப் டு 75% வரைக்கும் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் எனக்கு நீங்கள் சைட்டுக்குள்ளே கொடுக்குற அம்யூனிட்டிஸ் மட்டுமே பத்தாது. ஏன்னா நான் வீடு கட்டுறதுக்கும் வாங்கலாம், இல்லை வாடகை விடுறதுக்கும் வாங்கலாம், இல்லை நான் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இன்னும் 10 வருஷம் கழிச்சு விற்கணும்னு வாங்கலாம். இப்போ நீங்க வீடுன்னு நான் யோசிக்கிறப்ப உங்களோட ஆஸ்பெக்ட் எல்லாமே ஓகே, எல்லா அமெனிட்டிஸும் கொடுத்துருக்கீங்க. பட் அதையும் தாண்டி எனக்கு இன்னைக்கு இந்த பிளேஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன், டெவலப் ஆகிறதுக்கு பக்கத்தில் எந்தெந்த ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு? ஏன்னா பெருசா எனக்கு மால் வேணும், தேட்டர் வேணும்னு கேட்க போறதில்ல. ஒரு அவசரத்துக்கு ஒரு அண்ணாச்சி கடை பக்கத்தில் இருக்கணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விட போகிறோமா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும், ஸ்கூல் பக்கத்தில் வேணும். அப்படி இருக்கும்போது இது எந்த மாதிரியான லொக்கேஷன் சொல்லுங்க. இப்போ இதில் ஸ்கூலை பொறுத்தளவுன்னு பார்த்துட்டோம்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே கேஜி, இன்டர்நேஷ்னல், சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. அது போக வந்து நீங்கள் அன்னூர் பக்கத்தில் போனீங்கன்னா வந்து அம்பாள் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. அது இல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல்னு பார்த்துட்டோம்னா கேஎம்சிஹெச்சும் ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். என்எம் ஹாஸ்பிட்டலும் அன்னூரில் இருக்கு. இப்போ அது டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா வந்து நீங்கள் தென்னம்பாளையம் ரோடு சொன்னோம் இல்லைங்க, அங்கே 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பஸ் வந்துட்டே தான் இருக்கும் ரெகுலராக. அது இல்லாமல் பேங்க் எல்லாமே வந்து குமாரபாளையத்திலேயே இருக்குங்க. இப்போ மெயின் ஜங்ஷன் வந்து அன்னூர்னு எடுத்துட்டோம்னா வந்து ஊட்டி போகிறதா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் போகிறதா இருந்தாலும் சரி, கர்நாடகா போகிறதா இருந்தாலும் சரி, அவனாசி போகிறதுனாலும் சரி, மெயின் ஜங்ஷன் அன்னூர் தான். அன்னூர்ல இருந்து தான் எல்லா ஊருக்குமே பிரியும். அதிலிருந்து பார்த்துட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயும் இந்த ப்ராஜெக்ட் வந்துடுது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்த்துட்டோம்னா ஒன்று. அது இல்லாமல் வந்து அன்னூர் நகராட்சி, இதை பொறுத்து நகராட்சி பக்கத்தில் பேரூராட்சி வந்து குமாரபாளையம், அது ஒட்டியே பக்கத்துலேயே வந்து இந்த சைட்டும் வந்துடுது. இப்போ நார்மலாக எல்லாரும் லே அவுட் பட்ஜெட் சைட்ஸ்ன்னு எல்லாருமே போடும்போது எப்படி இருக்கும்னா வந்து ஒரு ஊர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி 8 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஊருக்குள்ள போற ரோடு அது மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து அது மாதிரி கிடையாது. இது அதெல்லாம் பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த டெவலப்மெண்ட்டும் கொடுக்கணும், அது இல்லாமல் வந்து பட்ஜெட் வைஸும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த லிமிட் பேரூராட்சி லிமிட்டுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்கிறதான ப்ராஜெக்ட் தான் இது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்லன்னு பார்த்துட்டேன்னா நல்ல அப்ரிசியேஷன் ஆகும். என்ன ரீசன்னா இப்போ சரௌண்டிங் எல்லாமே ரெசிடென்ஷியல் தான், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் பேஸ் பண்ணி தான். அதனால வந்து அதுக்கான அப்ரிசியேஷன் டெஃபினட்டாக இருக்குது. ஓகே, ஷூர். ஏன்னா இந்த ஆஸ்பெக்டில் தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எப்போ அதிகமாகும், அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, 10 நாள் ஆகுமா, ஆக போகிறதில்ல. அட்லீஸ்ட் வந்து எனக்கு ஒரு 10 மாதத்துக்குள்ளே ஆகுதா, அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி பார்க்கும்போது வித்தின் 1 இயர் 2 இயர் நீங்கள் தாராளமாக பெஸ்ட்டான ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கின இடத்த பார்க்கலாம். அதுக்கான அத்தனை விஷயமுமே சரௌண்டிங்ஸில் என்னென்ன இருக்குது, இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னா எங்கே போகணும், ஸ்கூல் போகணுன்னா எங்கே போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சென்ட்டு 4.25 லட்ச ரூபா அது கூட கிடையாதுங்க. உங்களுக்காகவே ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக 4.50க்கு கொடுத்துட்ருக்காங்க. 4.5 லட்ச ரூபா பெர் சென்ட்டில் கொடுத்து ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி, வாட்டர், இபி, ரோடு, ட்ரைனேஜ், சோலார் ஸ்ட்ரீட் லைட், ஒரு 1/2 ஏக்கரில் பார்க்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கான பிளேயிங் எக்யூப்மெண்ட்ஸு, பெரியவங்களுக்கான வாக்கிங் ட்ராக்னு அத்தனையும் கொடுத்து, முன்னாடி ஒரு செக்யூரிட்டியும் உட்கார வச்சு, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸும் கொடுத்து, இத்தனையும் கொடுத்து ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரில் சென்ட்டு 4.5 லட்ச ரூபானா வாங்காமல் இருக்க போகிறீங்களா என்ன? அஃப்கோர்ஸ் எல்லாரும் அதாவது ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர்லேயே புக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஒரு லே அவுட், இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸில் இந்த ப்ரைஸில் இதுக்கப்புறம் கிடைக்காதுங்க. நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எதாவது சொல்லணுமா? கண்டிப்பாக இன்னும் 2 மந்த்ஸில் இன்னும் லான்ச்சிங் பிளான் பண்ண போகிறேங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஹைக் ஆயிரும். ஒரு 4.25
டு 5 லட்ச ரூபா வரைக்கும் கம்பல்சரி வந்துடும். என்னென்னா நீங்கள் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் இது. ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எங்கள் ப்ராஜெக்ட் உங்கள் மனசில். ஷியோருங்க. இந்த ஏரியா பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணணும் விஷாகா வில்லாஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதனோட நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக மீட் பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கான புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.